என்னாச்சு? கால் பண்ணி வர சொல்லிட்டு சும்மா இருக்க. என்னதான் ஆச்சு? ஏய் என்னதான்? ஏய் ஏன் அழுந்துட்டு இருக்க? சொல்ல போறியா இல்லையா? நான் கார்த்திகை ஒன் சைடா லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏன் அவனை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டானா? ஏய் சாரி, ஏன் உண்மையுமே நிஜமாவே உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டானா? எனக்கே தெரியும் எனக்கு கார்த்திகை எவ்வளவு பிடிக்கும்னு. பட் நான் ஆரம்பத்துல அவன் கூட ஒரு ஃப்ரெண்டா தான் பழகினேன். ஃபைன் ஐ தாட் இன்னும் அது மூலியமா அவனை நல்லா தெரிஞ்சுக்கலான்னு. அதே சமயத்துல அவனுக்கும் என் மேல ஃபீலிங்ஸ் வர இருந்துச்சு. அவனும் தானே என் கூட நல்லா க்ளோஸா பழகுனா, ரொம்ப பாசமா இருப்பான், நிறைய அன்பு காட்டுவான். உனக்கு தெரியுமா, நான் எப்பெல்லாம் ரொம்ப டவுனா இருக்கணும் அவன் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ண. அதே நேரத்துல நானும் அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பேன். எல்லாம் நல்லாதான் போணுச்சு. சரி நல்லாதான் போதே, இப்ப போய் நம்ம லவ் சொல்லலாம், ப்ரொபோஸ் பண்ணலாம். ஆனா அவன் வெறும் என் ஃப்ரெண்டா தான் பார்க்க. என் காதல் ஏற்றுக்க. உனக்கு ஏன் ஷானி என் மேல காதல் வரல? இல்ல எனக்கு புரியல. இல்ல உனக்கு ஏன் என் மேல காதல் வரலன்னு கேக்குறேன். ஏய் நீ பெஸ்ட் ஃப்ரெண்டா? உண்மையில எப்படி? நான் அப்படி பார்க்கலையே. என்ன சொன்ன? பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நீ சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்ப, நீ சோகமா இருந்தா எப்படி இருப்ப, உன் சந்தோஷத்துல சோகத்துல எல்லாத்தையுமே நான் கூட இருந்திருக்கேன். ஆனா உனக்கு என் மேல காதல் வந்ததே இல்லைல்ல. நீ கோவமா இருக்கும்போது என்ன சாப்பிடுவ, நீ சந்தோஷமா இருக்கும்போது என்ன சாப்பிடுவ, உன்னை அங்க கூட்டிட்டு போனது எங்க கூட்டிட்டு போனது இதெல்லாமே கண்ணுக்கு தெரியல. கடைசி வரைக்கும் என்னோட ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்திருக்கேன். நம்ம என்ன ஒரு 5 வருஷமா ஃப்ரெண்டா இருக்குமா? நான் ஒன்னும் உன்னை காதலிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கூட பழகல. பழகதான் உன் மேல எனக்கு காதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனால சொல்லாம இருந்தேன். சொன்னா எங்கடா ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருமோன்னு ஒரு பயம். எனக்கு ஏன் உன் மேல காதல் வந்துச்சுன்னே தெரியல. ஏதோ ஒரு சூழ்நிலை நீயும் நானும் ஒண்ணுன்னு தோணுச்சு. நம்ம 2 பேரும் எக்ஸ்ட்ரோவர்ட். நம்ம 2 பேருக்கும் சினிமானா ரொம்ப பிடிக்கும். நானும் நீயும் ஒரே மண்டை. அதனாலே என்னமோ எனக்கு தெரியல, நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் எனக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா நீ என்னோட காசை பார்க்க, என்னோட திறமைய பார்த்த. நீ என்னடா சொல்ற? திருப்பி எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் அதை சொல்லடா. நான் உன்னை அந்த மாதிரி பார்த்தது இல்லையே. நீ என்னோட கம்ஃபர்ட் ஜோன்டா. உன்னோட ஷோல்டர் என்னோட சேஃப் பிளேஸ். நீயும் அந்த மாதிரி சைன் எதுவும் கொடுக்கல. நான் சைன் கொடுக்கலையா? அந்த கார்த்திக் காட்டின அன்பு பாசமும் நானும் காட்டினேன். ஆனா நான் தான் உன் கண்ணுக்கு தெரியலையே. உனக்குதான் அந்த கார்த்திகை பிடிச்சிருந்துச்ச. உன்ன சொல்லியே தப்பு இல்ல. நான் தான் ஏதோ புத்தி கெட்டு போயிட்டேன். நான் சொன்னது எதுவும் மனசுல வச்சுக்காத. இதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருமோன்ற ஒரு பயத்தினாலதான் இதனால நான் சொல்லாம இருந்தேன். நம்ம எப்பவும் போல நார்மலாவே இருப்போம். மணியாச்சு, நான் அப்போ உன்னை வீட்டுல விடுறேன், வா. ரெடிகா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அங்கேயிருந்து இங்க நடந்து வரதுக்கு உனக்கு எவ்வளவு டைம் வேணுமா? யா கால்ல புண்ணா? சீவா. டேய் உன்னை நான் சாவடிச்சிருவேன். எனக்கு நீ சொன்னதை பத்தி எல்லாம் யோசிக்க டைம் வேணும். நான் உடனே எல்லாம் உன்னை க்ரஷாவோ இல்ல லவராவோ உடனே நான் ஏத்துக்க முடியாது. நம்ம எப்போதும் போலுமே நார்மலா இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம். நீ நிஜமா தான் சொல்றியா? நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறதுக்காக அதை சொல்லியே. டேய்
மண்டைக்கு ஏத்தாத. நான் தான் சொல்றேன்ல, இதுன்னு சோறா உடனே ஆக்குறதுக்கு? ஃபீலிங்ஸா டைம் வேணும். அதுக்குன்னு நீ ஓவரெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, சரியா? ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா நானே சொல்றேன். ஓகே? சரி, வாப்பலாம்.